இப்ப நீங்க சொல்றப்ப அந்த கிளாப் தப்பா அடிச்சா கூட திட்டு விழும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆ, முதல் முறை நீங்க கிளாப் அடிச்சது ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த இன்சிடென்ட் சொல்லுங்க. உள்ள போயிட்டேன் நானு அப்ப. அது ஆனா வந்து ஒரு டைட் ஷாட் வச்சிருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரியாது. நான் போய் இது நின்னுட்டு எந்த படத்துல? எப்போ? புதிய சரித்திரம்னு ஒரு படம் அது. அது வந்து ராம்கி சார் நடிச்சிருப்பாங்க. ராபர்ட் ராபர்ட் சார், முருகானந்தம் சார் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அப்ப அதில போயிட்டு கிளாப் அடிக்கிறதுக்கு உள்ள போயிட்டேன். அவர் மேலேருந்து நைட் எஃபெக்ட் வேற ஷூட்டிங் இது. மேல ராபர்ட் சார் இருந்துட்டு, "டேய் அங்க வாடா, அங்க வாடான்றாரு." எனக்கு இங்கேருந்து லைட் அடிக்கிறதுனால அங்கேருந்து ராபர்ட் சார் சொல்றது எனக்கு காதுல விழுவல. நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல போய் நான் இத வச்சுட்டு கிளாப் வச்சு நின்னுட்டு இருக்கேன். இத்தனைக்கும் சாங் தான். அதில வந்து அம் நம்பர்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஷார்ட் காமிச்சாலே போயிடும். அது டைட் வச்சிருக்காரு பாரு எனக்கு தெரியல. அங்கேருந்து வந்த அசோசியேட் என் காலர் பிடிச்சு தர்ன்னு வெளில இழுத்துட்டு என்ன வெளியில இழுத்துட்டு போனான். அங்க வேற ஒரே கேர்ள்ஸா இருக்கிறாங்க எல்லாம் இந்த சாங்ல. எனக்கு ஏன்டா இப்படி இழுத்துன்னு போறான் இவன் அப்படின்னா, எங்கடா நீ வச்சிருக்க கிளாப்பு அப்படின்னு சொல்லி ஒரே திட்டு. அப்புறம் ஒரு வாரம் எனக்கு கிளாப் போர்டே வரல கையில. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் அப்புறம் அவனுக்கு பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தது. கொஞ்சம் லஞ்சம். இல்ல இப்ப பிரியாணி தான் அங்க ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இப்ப கிடைக்கிற மாரி பிரியாணிலாம் ஈஸியா இருக்காது இப்ப எல்லாம். பிரியாணிங்கிறது வந்து பெரிய விஷயம் அது. ஸோ அப்ப அதெல்லாம் வாங்கி கொடுத்து அப்புறம் அவர கூல் பண்ணி திரும்ப அந்த கிளாப் போர்ட வாங்கிட்டு